சும்மா ஹீரோக்கு பேராக இருக்கணும், லவ் ட்ராக் இருக்கணும், அப்புறம் மார்க்கெட்டிங் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஹீரோயின்னாலே ஒரு வீக்கான ரைட்டிங்கை எழுதப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மூவியில் ஹீரோயின் ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட். நான் முதல்ல ஐஏஎஸ் ஆகும், அதான் என் கனவு. அது போக ஹீரோக்கே அவள் தான் ஒரு சில விஷயம் அட்வைஸ் பண்ணுறா. உன் கனவு கற்பனை எல்லாம் என்னோட நின்றுடக்கூடாது, நீ ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், உன்னோட பர்பஸ் என்ன நீ தேடி கண்டுபிடின்ற மாதிரி ஹீரோக்கே அட்வைஸ் பண்ணுற கேரக்டராகவும் இருக்கா. அது போக ஹீரோவை விட ஒரு சில விஷயத்தில் இவ தெளிவாக இருக்கான். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான உமன் கேரக்டர் ரைட்டிங் இருக்க படம் தான் 29 த ஃபிலிம். லிட்டரலி எனக்கு அந்த படம் பார்த்து முடிச்சப்போ வந்து பிரேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் மாதிரி. ஸோ லிட்டரலி எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த படத்தில் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் அதுலேருந்து லவ் லஸ்ட்டாக இருக்கட்டும், சொசைட்டி ஒருத்தனை எப்படி பார்க்குறன்றதா இருக்கட்டும், அவன் தன்னோட ஐடென்டிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறான்றது இருக்கட்டும், அது ஒரு கிரியேட்டருக்கும் ஆடியன்ஸுக்கும் உண்டான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். நிறைய அதில் வந்து பேசியிருப்பாங்க. 29ன்றது ஐடென்டிட்டி பற்றி பேசுகிற விஷயம். அந்த விஷயமே செகண்ட் ஹாஃபில் தான் நடக்குது. அவன் ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிச்சான்றது தான் மொத்த படமே. அதுவே செகண்ட் ஹாஃப்ல நடக்குன்ற போது அந்த போர்ஷன் தான் படத்தில் ரொம்ப மெயினான போர்ஷன். பட் ஆன்லைனில் பார்க்குறப்ப கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எங்கேயும் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் அந்த ஆக்டிவ் போர்ஷன் மட்டும் தூங்கிருக்கலாம். டே படமே அதான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் 10 சாப்டர் இருக்கும், ஒரு சாப்டருக்கு ஒரு நேம் வச்சிருப்பான். அதுலேயே அந்த ஆள் வந்து ரசிகண்டா நீ அப்படின்ற மாதிரி குட்டி நியூவான்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆள் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாப்புல. அதே மாதிரி இந்த ஆள் ஒரு டெலிட்டட் சீனை விட்டு வச்சிருக்கான். அது வந்து ஏப்பா உனக்கு இந்த வேலை ஷான் ரோல்டன் மியூசிக். அது வந்து எப்படி அந்த ஆளு படத்துக்கு படம் சர்ப்ரைஸ் பண்ணுறான்னு இன்னும் தெரியலை. 29 நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அது போக அந்த படம் நிறைய பேசியிருக்கும். அந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய டேக்அவே எடுத்துக்கலாம். லவ், லஸ்ட்டு, சொசைட்டி நம்மளை எந்த மாதிரி பார்க்குது, ஐடென்டிட்டி, இது எல்லாத்தையும் பற்றியுமே அந்த படம் பேசியிருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.